இணைந்திருக்கிறோம் ஒரு சிறிய விளம்பர இடைவேளையை தொடர்ந்து நிகழ்ச்சியில் யாழ்குடா நாட்டிலிருந்து வெளிவரக்கூடிய பத்திரிகைகளின் செய்தியின் ஒரு மேற்பார்வை. முதலில் ஈழநாட்டு பத்திரிகையோடு இணைந்திருக்கலாம். ஈழநாட்டு பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக அரசியல் கைதிகள் விடுதலைக்காக ஜனாதிபதி அனுர ஐநா பேச்சு. கஜேந்திரகுமாரிடம் வதிவிட பிரதிநிதி உறுதி. நீண்ட காலமாக தடுப்பு காவலில் வைக்கப்பட்டிருந்த அரசியல் கைதிகள் 10 பேரின் விடுதலை குறித்து ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுடன் பேச உள்ளதாக தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்திடம் ஐக்கிய நாடுகள் சபையின் இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி மார்க் அன்ட்ரூட் பிரெஞ்சு வாக்குறுதி அளித்துள்ளார் என்றவாறு இந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது. தொடர்ச்சியாக கட்டமிடப்பட்ட செய்திகளாக நாளை உருவாகிறது புதிய காற்று சுழற்சி, 9 முதல் 25 வரை மழை. மதுபான அனுமதிக்கு சிபாரிசு செய்த அரசியல்வாதிகள் விவரம் வெளிவரும். சபையில் நேற்று அரசு உறுதி என்றவாறு கட்டமிடப்பட்ட செய்திகளோடு ஏனைய செய்திகளாக மதுபான சாலை அனுமதி பத்திரங்களின் பின்னால் இருக்கும் அரசியல்வாதிகள் யார், விவரங்கள் வெளியிடுமாறு வலியுறுத்தல். கிணற்றில் தவறி விழுந்த 3 வயது சிறுவன் மரணம். பருத்தித்துறை பகுதியில் துயரம். கிணற்றில் தவறி விழுந்த 3 வயது சிறுவன் ஒருவன் உயிரிழந்த சம்பவம் பருத்தித்துறை போலீஸ் பிரிவிற்குட்பட்ட திருமால்புரம் வள்ளிபுரம் பகுதியில் இடம்பெற்றுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. இலங்கை வந்தடைந்தார் அமெரிக்க உதவி செயலாளர் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு 4 வயது சிறுவனுக்கு எமனான சவர்க்காரத்தில் கால் வழுக்கியதில் சிறுவன் ஒருவன் கிணற்றில் விழுந்து உயிரிழந்துள்ளான். இருபாலை கிழக்கு இருபாலை பகுதியைச் சேர்ந்த நிரோஷன் விமாத் என்ற சிறுவனே இவ்வாறு உயிரிழந்துள்ளார் என்று துயரகரமான செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பாடசாலை மாணவன் விபத்தில் உயிரிழப்பு, மற்றொரு மாணவன் படுகாயம். சுழிபுர சந்தியில் பாடசாலை மாணவன் விபத்துக்குள்ளாகி நேற்று காலை உயிரிழந்துள்ளார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இடைக்கால கணக்கறிக்கையை நேற்று பாராளுமன்றில் சமர்ப்பிப்பு. 2600 பில்லியன் ரூபாய் அரசு செலவு என்ற செய்திகளோடு ரணிலின் வழியில் அனுரகுமார 4 மாதங்களுக்குள் 1.4 டிரில்லியன் சுட்டிக்காட்டினார் ஹபீர் ஹசீம் என்ற செய்திகளும் இங்கே காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக சட்டவிரோத கட்டிடங்கள் குறித்து எமக்கு தகவல் குவிகின்றன வடக்கு ஆளுநர் தெரிவிப்பு. வரணி பகுதி விவசாயிகள் வயலில் இறங்கி போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தி ஒன்று பிரசுரிக்கப்பட்டுள்ளது. புகையிலை கொள்வனவில் கோடிக்கணக்கில் மோசடி, பிரதான சந்தேக நபர் கைது. ஊர்காவற்துறை பகுதியைச் சேர்ந்த புகையிலை செய்கையாளர்களிடம் புகையிலையை கடன் அடிப்படையில் கொள்வனவு செய்து 5 கோடி ரூபாவிற்கு மேல் நிலுவை வைத்துவிட்டு தலைமறைவான பிரதான சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் என்ற செய்திகளோடு வடக்கு கிழக்கு வெள்ள அனர்த்தத்திற்கு பிரான்ஸ் தமிழர் வர்த்தகர் சங்கம் உதவி. கூட்டுறவாளர் வீரசிங்கத்தின் 60வது ஆண்டு நினைவு தினம் என்ற செய்தியும் இங்கே காணப்படுகிறது. சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் ஆலோசகர் வடக்கு ஆளுநர் சந்திப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு வவுனியாவில் கடும் பனிமூட்டம், வாகன சாரதிகள் பெரும் சிரமம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகள் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொலைபேசி திருடிய குற்றச்சாட்டில் இளைஞன் போலீசாரால் கைது. வவுனியா பல்கலையின் தேவைகள் குறித்து வடக்கு ஆளுநருடன் கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தலைமைத்துவத்தின் ஆளுமையில் தான் எந்த அமைப்பின் எழுச்சியும் தங்கியுள்ளது. வடமாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவிப்பு. நாவலரின் 145வது நினைவு தினம் வவுனியாவில் அனுஷ்டிக்கப்பட்டது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. பனைமர குற்றிகளை கடத்தியவர் வட்டுக்கோட்டை போலீசாரால் கைது. மீண்டும் யுத்தம் ஒன்று இடம்பெற இடமளியாதீர், பொதுஜன பெரமுன கோரிக்கை என்றவாறு செய்திகள் இன்றைய நாளில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. கிளீன் ஸ்ரீலங்கா திட்டத்திற்கு உலக வங்கி பூரண ஆதரவு என்ற செய்தியோடு சர்வதேச நாணய நிதியத்தின் உடன்படிக்கையில் திருத்தம், அரசாங்கம் அறிவிப்பு என்ற செய்திகளும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக பயங்கரவாத சட்டம் நீக்கப்பட்டு புதிய சட்டம் கொண்டு வரப்படும். நீதி அமைச்சர் ஹர்ஷன நாணயக்காரர். பூசா சிறை வளாகத்திற்குள் தொலைபேசி உபகரணங்கள். பூசா சிறைச்சாலை வைத்தியசாலை வளாகத்திற்குள் சிறைச்சாலை வளாகத்திலும் ஏராளமான கையடக்க தொலைபேசி உபகரணங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகின்றது.
பெண் போலீஸ் துஷ்பிரயோகம் உப போலீஸ் பரிசோதகர் கைது. பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவர் பாலியல் துஷ்பிரயோகம் செய்த குற்றச்சாட்டில் உப போலீஸ் பரிசோதகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார் என போலீசார் தெரிவித்தனர். அனுராதபுரம் உடமலுவ போலீஸ் நிலையத்தில் கடமையாற்றும் பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவரே பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளாகியுள்ளார். பாலியல் துஷ்பிரயோகத்திற்கு உள்ளான பெண் போலீஸ் கான்ஸ்டபிள் கடந்த ஆகஸ்ட் மாதம் 16ஆம் திகதி ஸ்ரீ மகாபோதி விகாரையில் கடமையில் ஈடுபட்டுள்ளார். அதன் மேற்பார்வையாளராக சந்தேக நபரான உப போலீஸ் பரிசோதகர் செயற்பட்டுள்ளார். உப போலீஸ் பரிசோதகர் இந்த பெண் போலீஸ் கான்ஸ்டபிளை பாலியல் துஷ்பிரயோகம் செய்துள்ளார் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. அரசாங்க வைத்தியசாலைகளில் தரம் குறைந்த மருந்து வகைகள் தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபையின் பதிவுச் சான்றிதழின்றி சுமார் 500க்கும் மேற்பட்ட தரமற்ற மருந்துகள் புழக்கத்தில் உள்ளதாக, நோயாளர்களின் உயிருக்கு பாரிய ஆபத்து ஏற்பட்டுள்ளதாக வைத்தியசாலை வட்டங்கள் தெரிவிக்கின்றனர். உடைத்த தேங்காயின் விலையும் அதிகரிப்பு. சந்தையில் தேங்காய்க்கான தட்டுப்பாடு அதிகரித்துள்ளமை தொடர்ந்து தற்போது பல பகுதிகளில் உடைத்த தேங்காயும் விற்பனை செய்யப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன்படி சில பகுதிகளில் உடைத்த தேங்காயின் ஒரு பகுதியின் விலையையும் அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தேங்காய் ஒன்று தற்போது 200 ரூபாவிற்கு அதிக விலையில் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் தெரிவிக்கின்றனர். அதே நேரம் உடைத்த தேங்காயின் ஒரு பகுதி 100 ரூபாவிற்கு விற்பனை செய்யப்படுவதாக சந்தையில் தகவல்கள் தெரிவிக்கப்படுகின்றன. உப்புக்கும் தட்டுப்பாடு. சந்தையில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் நிலைமை காணப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது. நாட்டில் கடந்த 1.5 மாதங்களாக மழை பெய்து வருவதால் போதிய அளவு உப்பை உற்பத்தி செய்ய முடியாமல் போயுள்ளதாக உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர். குறிப்பாக உப்பு பாத்திகளில் மழைநீர் தேங்கி நிற்பதால் அதிக அளவு உப்பு கரைந்து நாசமாகியுள்ளதாகவும் உற்பத்தியாளர்கள் கவலை தெரிவிக்கின்றனர் என்றவாறு உப்பிற்கான தட்டுப்பாடும் சந்தையில் காணப்படுவதாக இந்த செய்தி காணப்படுகிறது. காதலியை பொல்லால் தாக்கி படுகொலை செய்தார் காதலன். ரத்னபுரி ஸ்ரீபாகம போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கெடவெல பகுதியில் காதலனால் பொல்லால் தாக்கப்பட்டு காதலி கொலை செய்யப்பட்டுள்ளதாக ஸ்ரீபாகம போலீசார் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. காட்டு யானைகள் பெரும் அட்டகாசம். மட்டக்களப்பு செங்கலடி பிரதேச செயலாளர் பிரிவிற்குட்பட்ட ஹொம்மாந்துறை தீவு பகுதிக்குள் உள்நுழைந்த காட்டு யானைகள் விவசாய பயிர்களை நாசப்படுத்தி பெரும் அட்டகாசத்தில் ஈடுபட்டுள்ளன என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இளநாட்டு பத்திரிகையின் உலக செய்திகளாக நம்பிக்கை வாக்கெடுப்பில் பிரதமர் தோல்வி, வெறும் 3 மாதத்தில் கவிழ்ந்தது பிரான்ஸ் அரசு. பிரான்ஸ் பாராளுமன்றத்தில் அரசுக்கு எதிராக கொண்டுவரப்பட்ட நம்பிக்கையில்லாத தீர்மானம் வெற்றி பெற்றது. இதனால் பிரதமரான 3 மாதத்தில் பதவி இழந்தார் மிஷேல் பார்னியர். மலேசியா தாய்லாந்தில் வெள்ளத்தால் 30 பேர் பலி. கோலாலம்பூர் மலேசியா மற்றும் தெற்கு தாய்லாந்தில் ஏற்பட்ட வெள்ளத்தால் சிக்கி 30 பேர் உயிரிழந்துள்ளனர். மலேசியாவில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்து வருகின்றது. குறிப்பாக மலேசியாவின் கிழக்கு கடற்படை பகுதிகளில் கடந்த 6 மாதங்களில் பெய்த மழையை விட அதிகளவு மழை கடந்த 5 நாட்களில் கொட்டி தீர்த்தது. கனமழை காரணமாக மலேசியாவில் கிளந்தான், திரங்கானு உள்ளிட்ட மாகாணங்களில் உள்ள பல்வேறு இடங்களில் மோசமான வெள்ளம் ஏற்பட்டுள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. அகதி அந்தஸ்து கோரலை கடினமாக்கியது கனடா அரசு. ஐநாவில் இஸ்ரேலுக்கு எதிரான தீர்மானத்திற்கு இந்தியா ஆதரவு. உணவு விநியோக மையம் மீது இஸ்ரேல் வான்வழி தாக்குதல். காசாவில் 4 குழந்தைகள் பலி என்றவாறு உலக செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக ஈழநாட்டு பத்திரிகையின் விளையாட்டு செய்திகளாக 16 ஓவரில் 102 ஓட்டங்கள் குவித்து ஆஸ்திரேலியா அசத்தல் வெற்றி என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு 10 விக்கெட் வித்தியாசத்தில் பாகிஸ்தான் அபார வெற்றி. பதிலடி கொடுத்த பங்களாதேஷ். மேற்கிந்திய தீவுகள் அணி சொதப்பல். சமனில் முடிந்தது டெஸ்ட் தொடர் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. 6 விக்கெட் வித்தியாசத்தில் தென்னாப்பிரிக்கா வெற்றி என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. ஈழநாட்டு பத்திரிகையின் இறுதி பக்க செய்திகளாக அரசு செலவுகளை குறைக்க ஏற்பாடு. அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி. அரசாங்கத்தின் செலவினங்களை கட்டுப்படுத்துவதற்கு முறையான திட்டமிடல்கள் நடைமுறைப்படுத்தப்படும் என கைத்தொழில் மற்றும் தொழில் முயற்சியாண்மை அபிவிருத்தி அமைச்சர் சுனில் ஹந்துன்னெத்தி தெரிவித்துள்ளார். ரஷ்ய ராணுவத்தில் வலுக்கட்டாயமாக சேர்க்கப்பட்ட உறவுகளை மீட்டு தருக ஜனாதிபதி பிரதமருக்கு பெற்றோர் மகஜர்.
வலுக்கட்டாயமாக ரஷ்ய ராணுவத்தில் இணைக்கப்பட்டுள்ள தமது உறவுகளை உடன் மீட்டு தருமாறு பாதிக்கப்பட்டவர்கள் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, பிரதமர் ஹரணி அமரசூரிய மற்றும் வெளிவிவகார அமைச்சர் விஜித ஹேரத் ஆகியோருக்கு மகஜர்களை கையளித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. ரயில் சுரங்கத்தில் இருந்து இளைஞன் சடலமாக மீட்பு, வழி தவறிய 10 மாணவர்கள் மீட்பு என்றவாறு இளநாட்டு பத்திரிகையின் செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதழின் செய்திகளோடு இணைந்திருக்கலாம். வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக IMF கூறியதாக பொய் சொன்ன ரணில் அரசாங்கம் உண்மையை போட்டுடைத்த அமைச்சர் ஹந்துன் நெத்தி என்ற செய்தியோடு புலர்ந்திருக்கிறது. IMF கூறியதால் வேறு வழியின்றி தொழிற்சாலைகளை விற்பனை செய்கிறோம் என்று முன்னைய அரசாங்கம் பொய் கூறியதாக அமைச்சர் சுனில் ஹந்துன் நெத்தி பாராளுமன்றத்தில் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக ஊடக சுதந்திரம் மட்டுப்படுத்தப்படாது, ஊடக பிரதானிகளிடம் ஜனாதிபதி ஊடக சுதந்திரத்தை எந்த வகையிலும் தடுக்கவோ மட்டுப்படுத்தவோ தாம் தயாரில்லை என ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். கட்டமிடப்பட்ட செய்திகளாக சுழிபுரத்தில் விபத்து, மாணவன் உயிரிழப்பு என்ற செய்தியும், பென்சிலை எடுக்க நீர்த்தேக்கத்தில் இறங்கிய சிறுவன் மரணம் என்ற செய்தியும், இருபாலையில் கிணற்றில் தவறி விழுந்த 4 வயது சிறுவன் பலி, கிளிநொச்சியில் பெண் மரணம், 14 வயது மகனிடம் விசாரணை என்ற கட்டமிடப்பட்ட செய்திகளும் காணப்படுகிறது. வங்காள விரிகுடாவில் 7ஆம் திகதி புதிய காற்று சுழற்சி என்ற செய்தியும், அமெரிக்க ராஜாங்க செயலாளர் இலங்கை விஜயம், ஏழாலையில் கூரையை பிரித்து நகை திருட்டு, இளைஞன் கைது என்ற செய்தியும், மதுபான அனுமதி பத்திரத்துக்கு பரிந்துரைத்த அரசியல்வாதிகளின் பெயர் வெளியிடப்படும், அமைச்சர் நலிந்த என்ற செய்தியோடும் IMF உடன்படிக்கை திருத்தப்பட்டுள்ளது, அமைச்சர் பிமல் ரத்நாயக்க. தொடர்ச்சியாக 2025 முதல் 4 மாதங்களுக்கு ரூபாய் 1402 பில்லியன் நிதி ஒதுக்கீடு, தற்காலிக பட்ஜெட் நேற்று சமர்ப்பிப்பு என்ற செய்திகள் வலம்புரியினுடைய முற்பக்க செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உட்பக்க செய்திகளுக்குள் அரசியல் கைதிகளை விடுவிக்க விரைவில் நடவடிக்கை உறுதிபட தெரிவித்தார் நீதி அமைச்சர். அரசியல் கைதிகள் மற்றும் சாட்சிகள் இல்லாமல் நீண்ட காலம் சிறையில் இருப்பவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுப்போம், அதற்காக ஓரிரு மாதங்கள் நமக்கு சந்தர்ப்பம் தாருங்கள் என நீதி அமைச்சர் ஹர்சன நாணயக்கார தெரிவித்திருக்கிறார். உப்பு தட்டுப்பாடு, விலை உயர வாய்ப்பு, வியாபாரிகள் எச்சரிக்கை. எதிர்வரும் பண்டிகை காலத்தில் உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படும் என்றும் இதனால் விலை உயர வாய்ப்புள்ளதாகவும் வியாபாரிகள் சங்கம் எச்சரித்திருக்கிறது. எனவே இதற்கு பரிகாரமாக இந்தியாவிலிருந்து உப்பை இறக்குமதி செய்ய வேண்டும் என தொழிலதிபர்கள் சுட்டிக்காட்டுகின்றனர். வீதித்தடை தொடர்பில் மாநகர சபையின் அறிவிப்பு என்ற செய்தியும், யாழ் பொது வைத்தியசாலை வீதி மதகு புனரமைப்பு வேலை நேற்று முன்தினம் மீளவும் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதால் ஸ்டேஷன் வீதி மருத்துவமனை சந்தையிலிருந்து 3ஆம் குறுக்கு தெரு மருத்துவமனை வீதி வரையான வேலைத்தளத்தில் நிலைமையினை கருத்தில் கொண்டு அவ்வீதியினை முழுமையாக மூட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்று அந்த செய்தி தொடர்ந்து செல்கிறது. அரிசி தட்டுப்பாட்டிற்கு விரைவில் தீர்வு, இந்தியாவில் இருந்து இறக்குமதி செய்ய முடிவு என்ற செய்தியும், லெபனானில் பதற்றம், இலங்கையர்கள் வெளியேற்றம் என்ற செய்தியும், முதலீட்டு வாய்ப்புகள் தொடர்பில் அரசியல் அழுத்தங்கள் இராது, ஜனாதிபதி உறுதிமொழி என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சதுரங்க போட்டி முடிவுகள், யாழ் மாவட்ட சதுரங்க சம்மேளனத்தின் ஏற்பாட்டில் கொக்குவிலில் அமைந்துள்ள செல்வா பேலஸில் நடத்தப்பட்ட 2வது சர்வதேச சதுரங்க போட்டியானது கடந்த மாதம் 30ஆம் திகதி ஆரம்பமான நிலையில் குறித்த போட்டியானது நேற்று முன்தினம் நிறைவடைந்திருக்கிறது என்று புகைப்படம் தாங்கிய செய்தியாக காணப்படுகிறது. வவுனியா பாவட்குளம் ஏரியின் பெரும்போகத்திற்கான நீர் திறப்பு என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் காணப்படுகிறது. தலைமன்னார் கடற்பரப்பில் 14 இந்திய மீனவர்கள் கைது என்ற செய்தியோடும் உள்நாட்டு செய்திகளுக்குள் 40,000 ஏக்கர் பயிர்கள் அழிவது தெரியவில்லையா, வயலில் இறங்கி விவசாயிகள் போராட்டம். தொண்டைமனாறு தடுப்பணையை திறந்துவிட்டு தமது நெற்பயிர்களை அழிவிலிருந்து காப்பாற்ற கோரி தென்மராட்சி பிரதேச செயலர் பிரிவுக்குட்பட்ட வரணி நாவற்காட்டு கிராம விவசாயிகள் நேற்று வயலில் இறங்கி போராட்டத்தில் ஈடுபட்டனர். 5 கோடிக்கு புகையிலை கொள்வனவு, தலைமறைவான நபர் கைது என்ற செய்தியும், சட்டவிரோத கட்டடங்கள் குவியும் தகவல்கள், நடவடிக்கை எடுக்குமாறு ஆளுநர் பணிப்பு. வடக்கு மாகாணத்தில் வெள்ளவாய்க்கால்களை மறைத்து சட்டவிரோதமாக அமைக்கப்பட்டுள்ள கட்டடங்களை அகற்றுவதற்கு நடவடிக்கை எடுக்குமாறு பணி தமையை தொடர்ந்து அதிகளவிலான தகவல்கள் நமக்கு கிடைக்க பெற்றிருக்கின்றன. அவற்றை உடனடியாக சம்பந்தப்பட்ட உள்ளூர் ஆட்சி மன்றங்களுக்கு அனுப்பி அவர்களூடாக சட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அறிவுறுத்தி இருக்கிறோம் என வடக்கு மாகாண ஆளுநர் வேதநாயகன் தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக வலம்புரி நாளிதனுடைய வெளிநாட்டு செய்திகளுக்குள் அரசியல் நெருக்கடி கவர்ந்தது பிரான்ஸ் அரசு சிக்கலில் மெக்ரோன். பிரான்ஸ் பிரதமர் பார்தினியர் மீது பாராளுமன்றத்தில் நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வரப்பட்டது. இந்த தீர்மானத்தில் மொத்தம் உள்ள 577 உறுப்பினர்களில் 331 பேர் பார்னியர் அரசுக்கு எதிராக வாக்களித்தனர். நம்பிக்கையில்லா தீர்மானம் வெற்றி பெற்றதால் பிரான்ஸ் அரசு கவிழ்ந்தது என்ற செய்தியோடும்
பெண்கள் மருத்துவம் படிக்க ஆப்கானில் தடை, கண்டனம் வெளியிட்ட கிரிக்கெட் வீரர் என்ற செய்தியும், உக்ரைனுக்கு உதவி ஒருபோதும் நிறுத்தப்படாது, எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஜேர்மன் பிரதமர் என்ற செய்தியும், ஹைதராபாத்தில் புஷ்பா 2 திரையிடல், நெரிசலில் தாய் உயிரிழப்பு, மகன் காயம் என்ற செய்தியும், 2100 ஆண்டுகள் பழமையான கோயில் தொல்பொருள் ஆராய்ச்சியில் கண்டுபிடிப்பு, பிரிட்காயின் மதிப்பு புதிய மைக்கேலை தொட்டது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக வலம்புரி நாளினுடைய ஆசிரியர் தலையங்கமாக புதிய அரசியல் அமைப்பு எப்படி அமைய போகிறது என்ற தலைப்போடு ஆசிரியர் தலையங்கம் மலர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக மாவீரர் தினம் தொடர்பில் பொய்ச்சி பிரச்சாரம், மொட்டி நிர்வாக செயலாளர் கைதாகி பிணையில் விடுவிப்பு, மாவீரர் நாள் அனுஷ்டிக்கப்படுகின்றமை தொடர்பில் சமூக வலைதளங்களில் பொய் பிரச்சாரம் செய்த குற்றச்சாட்டில் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் நிர்வாக செயலாளரான ரோணுக பெரேரா குற்றப்புலனாய்வு பிரிவினரால் நேற்று காலை கைது செய்யப்பட்டார். குற்றப்புலனாய்வு திணைக்கள அதிகாரிகள் குழு ஒன்று நேற்று காலை அவரின் வீட்டுக்கு சென்று வாக்குமூலம் ஒன்றை பெற்றதன் பின்னர் வாக்குமூலத்தின் அடிப்படையில் அவரை கைது செய்தனர். இந்நிலையில் கைது செய்யப்பட்ட ரேணுக பெரேராவை பிணையில் செல்ல கொழும்பு நீதவான் நீதிமன்றம் அனுமதி வழங்கியிருக்கிறது. முச்சக்கரவண்டி விபத்து, ஒருவர் பலி, 3 காயம் என்ற செய்தியும், தொழிற்சாலையில் உணவு ஒவ்வாமை, 50 பணியாளர்கள் வைத்தியசாலையில் அனுமதி. கட்டுநாயக்கா முதலீட்டு ஊக்குவிப்பு வலயத்தில் உள்ள ஆடை தொழிற்சாலை ஒன்றில் சேவையாற்றும் சுமார் 50 பணியாளர்கள் உணவு ஒவ்வாமை காரணமாக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள். கிளிநொச்சியில் புதிய தொழிற்கற்கைகள் ஆரம்பம் என்ற செய்தியும், கொழும்பில் பிரபல ஹோட்டலில் தீ விபத்து என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் வலம்புரி நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய செய்திகளாக இருக்கிறது. தொடர்ச்சியாக உதயன் நாளிதழோடு இணைந்திருப்போம். உதயன் பத்திரிகையின் இன்றைய பிரதான செய்தியாக படைத்தளத்தை கைவிட ராணுவம் பின்னடிப்பு, காற்றில் பறந்தது அனுர அரசின் உத்தரவு. வடமராட்சி பருத்தித்துறை கட்கோவளம் பகுதியில் தனியார் காணியில் அமைந்துள்ள முகாமிலிருந்து இராணுவத்தினரை வெளியேறுமாறு இராணுவ தலைமையகத்தாலும் அனுர அரசாலும் உத்தரவிடப்பட்ட போதிலும் இன்னமும் இராணுவத்தினர் வெளியேறவில்லை என்றவாறு இந்த செய்தி காணப்படுகின்றது. நெற்பயிர்களை காப்பாற்ற தடுப்பணையை திறக்குக, தொண்டைமனாறு விவசாயிகள் போராட்டம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு கட்டவிடப்பட்ட செய்திகளாக சுழிபுரத்தில் விபத்து, மாணவன் உயிரிழப்பு, ஒருவர் படுகாயம், இந்துக்களுக்கு நீதி கோரி கொழும்பில் போராட்டம், 2011ஆம் ஆண்டு முதல் நினைவேந்தல் வழமை, ஜனாதிபதி அனுர தெரிவிப்பு என்றவாறு செய்திகள் இங்கே காணப்படுகிறது. புலிகளின் சின்னங்களுடன் அஞ்சலித்திருந்தால் நடவடிக்கை, போலீஸ் ஊடக பேச்சாளர் தெரிவிப்பு என்றவாறு செய்திகள் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் உட்பக்க செய்திகளாக ஒப்பந்த நிறுவனம் மோசடி, பாதித்தோர் போர்க்கடி, வவுனியாவில் சம்பவம் என்றவாறு புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு மதுபான அனுமதி பத்திரங்கள் பரிந்துரைத்தவர்களின் பெயர் விவரம் பின்னரா. மதுபான அனுமதி பத்திரங்களை வழங்குமாறு பரிந்துரைகளை முன்வைத்த மக்கள் பிரதிநிதிகள் தொடர்பான தகவல்களும் விரைவில் வெளியிடப்படும் என்று அமைச்சர் நலிந்த ஜெயதிச தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. 5.7 பில்லியன் நிலுவை, மெண்டிஸ் நிறுவன லைசன்ஸ் ரத்து என்ற செய்திகளோடு யாழ் மாவட்டத்தில் 6011.83 ஹெக்டேயர் நெற்செய்கைகள் அழிவு, சீரற்ற கால்நிலையின் தாக்கத்தால் யாழ் மாவட்டத்தில் 6011.83 ஹெக்டேயர் நெற்பரப்பு இதுவரை அழிவிற்குட்பட்டதாக யாழ் மாவட்ட கமநல உதவி ஆணையாளர் தெரிவித்துள்ளார். தரமற்ற மருந்துகளால் நோயாளர் ஆபத்தில், தேசிய மருந்துகள் ஒழுங்குமுறை அதிகார சபையின் பதிவுச் சான்றிதழின்றி சுமார் 500க்கும் மேற்பட்ட தரமற்ற மருந்துகள் நாட்டில் புழக்கத்தில் உள்ளதாக, நோயாளர்களின் உயிருக்கு ஆபத்து ஏற்பட்டுள்ளதாகவும் மருத்துவமனை வட்டாரங்கள் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. எல்லை தாண்டிய மீன்பிடி, 14 இந்திய மீனவர்கள் மன்னாரில் கைது என்ற செய்திகளும் பிரசுரிக்கப்பட்டுள்ளது. தொடர் திருட்டில் ஈடுபட்ட இளைஞனுக்கு மறியல், திருட்டுகளில் ஈடுபட்டு வந்த இளைஞன் ஒருவரை எதிர்வரும் 18ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு மல்லாகம் நீதிவான் நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளதாக இளவாலை போலீசார் தெரிவித்துள்ளனர் என்ற செய்தியோடு கட்டமிடப்பட்ட செய்தியாக கன்று காட்சி என கூறி நோயிட்ட மாடு விற்பனை, சங்கானையில் சம்பவம் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. பொருளாதார நெருக்கடி குறைகிறது, பிறப்பு வீதம். கடந்த சில ஆண்டுகளாக பிறப்பு வீதம் குறைவடைந்துள்ளது என பிரதி அமைச்சர் நளின் ஹேவகே தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றில் உரையாற்றிய போது அவர் இந்த விடயத்தை சுட்டிக்காட்டியுள்ளதாக குறிப்பிடப்படுகிறது. புதிதாக திருமண பந்தத்தில் இணைந்து கொள்பவர்கள் குறைவடைந்துள்ளதும் கடந்த சில தசாப்தங்களாக நாட்டில் நிலவிய பொருளாதார நிலைமைகளினால் இந்த நிலை உருவாகியுள்ளது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்று இந்த செய்தி காணப்படுகிறது.
உயர்கிறது உப்பின் விலை. அடுத்து வரும் பண்டிகை காலத்தில் நாட்டின் உப்பு விலை அதிகரிப்பதோடு உப்புக்கு தட்டுப்பாடு ஏற்படலாம் என உப்பு உற்பத்தியாளர்கள் தெரிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. இந்திய ஒப்பந்தத்தை நீக்கவே அரசு சூழ்ச்சி, செல்வம் எம்பி சுட்டிக்காட்டு. இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை புதிய அரசியல் சாசனத்தின் ஊடாக நிறுத்தக்கூடாது. ஓர் அரசியல் சாசனம் வருகின்ற போது தமிழ் தரப்பின் ஆலோசனையும் பெற்று அதன் பின்னரே அரசியல் சாசனம் எழுதப்பட வேண்டும். இவ்வாறு மன்னாரில் உள்ள அலுவலகத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்தார் என்றவாறு செய்தி காணப்படுகிறது. இடைத்தங்கல் முகாம்கள் பருத்தித்துறையில் மூடல் என்ற செய்திகளோடு புத்தக யாசகன் திட்டத்திற்கு புத்தகங்கள் வழங்கலாம் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. 7603 ஹெக்டேர் செய்கை மன்னார் மாவட்டத்தில் அழிவு. கடன்களை தள்ளுபடி செய்யுமாறு விவசாயிகள் கோரிக்கை. மன்னார் மாவட்டத்தில் கடந்த ஒரு வார காலமாக நிலவி வந்த சீரற்ற காலநிலை காரணமாக கொட்டிய கனமழையால் 7603 ஹெக்டேர் விவசாய சேர்க்கை அழிவடைந்துள்ளதாக மன்னார் மாவட்ட கமநல சேவை நிலையம் தெரிவித்துள்ளதாக இந்த செய்தி காணப்படுகிறது. கிளீன் ஸ்ரீலங்கா உலக வங்கி உதவி. அரசாங்கத்தின் கிளீன் ஸ்ரீலங்கா வேலை திட்டத்திற்கு உலக வங்கியின் உதவிகள் வழங்கப்படும் என உலக வங்கியின் நிறைவேற்று பணிப்பாளர் பரமேஸ்வரன் ஐயர் தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி அலுவலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கவை நேற்று முன்தினம் சந்தித்து கலந்துரையாடிய போதே அவர் இதை தெரிவித்தார் என்றவாறு இந்த செய்திகள் காணப்படுகிறது. 30,000 தொன் அரிசி இறக்குமதிக்கு முன்பதிவு. இந்தியாவில் இருந்து 25,000 முதல் 30,000 மெட்ரிக் டன் அரிசியை இறக்குமதி செய்வதற்கு முன்பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் இறக்குமதியாளர் சங்கம் தெரிவித்துள்ளது என்ற செய்தியோடு மின்கம்பத்தை சாய்த்த வாகனம் சாரதி மருத்துவமனையில். ரஷ்ய படையில் சேர்க்கப்பட்ட உறவினர்களை மீட்டு தருக உறவினர் அனுரவிற்கு மனு. யாழ்ப்பாண இளைஞர்கள் ரஷ்ய படையில் இல்லை, ரஷ்ய தூதரகம் மறுப்பு என்றவாறு செய்திகள் இங்கே பிரசுரிக்கப்பட்டுள்ளது. போராளிகளின் பிடியில் சிரியாவின் ஹமா நகர். சிரியாவின் அலப்போ நகரை தொடர்ந்து ஹமா நகரையும் கைப்பற்றியுள்ள கிளர்ச்சியாளர்கள் அறிவித்துள்ளனர் என்றவாறு இந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயன் பத்திரிகையின் இறுதிப்பக்க செய்திகளாக விழிப்புணர்வு செயலமர்வு. பச்சிலைப்பள்ளி பிரதேச செயலக பிரிவின் ஏற்பாட்டில் சமூக பொருளாதார மேம்பாட்டு, உள்ளூர் கைத்தொழில் அபிவிருத்தி மற்றும் தொழில் முயற்சியாளர்களுக்கான விழிப்புணர்வு செயலமர்வு பிரதேச செயலக மாநாட்டு மண்டபத்தில் கடந்த செவ்வாய்க்கிழமை நடைபெற்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியோடு சுன்னாகம் பகுதியில் தேங்கியுள்ள வெள்ளம். அடைமழை ஓய்ந்து பல நாட்களாகியும் யாழ் சுன்னாகத்தின் பல பகுதிகளிலும் வெள்ள நீர் வழிந்தோடாமையினால் மக்கள் பெரும் பாதிப்புகளை எதிர்கொண்டுள்ளனர். இதனால் இடம்பெயர்ந்த சில குடும்பங்கள் இன்னமும் இருப்பிடங்களுக்கு திரும்ப முடியாத நிலை காணப்படுகின்றது என்ற புகைப்படம் தாங்கிய செய்திகளோடு இன்றைய உதயன் பத்திரிகை மலர்ந்திருக்கிறது. தொடர்ச்சியாக தினக்குரல் நாளிதழின் செய்திகளின் மேற்பார்வையோடு இணைந்திருக்கலாம். தினக்குரல் நாளிதழ் இன்றைக்கு தாங்கி இருக்கக்கூடிய பிரதான தலைப்பு செய்தியாக அரசியல் அழுத்தங்களுக்கு இனி இடமில்லை, தூய்மையான முதலீடுகளை நாட்டுக்கு கொண்டு வாருங்கள், முதலீட்டு அதிகார சபைக்கு முழு சுதந்திரம் தருகிறேன், ஜனாதிபதி அனுர என்ற செய்தியோடு புலர்ந்திருக்கிறது. அரசியல் அழுத்தங்கள் இல்லாமல் அரசியல் ஸ்திரத்தன்மையுடன் முதலீடுகளை செய்வதற்கான சூழல் உருவாக்கப்பட்டுள்ளதாக ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தெரிவித்திருக்கிறார். சர்வதேச நாணய நிதியத்துடனான உடன்படிக்கை திருத்தப்பட்டுள்ளது. அரசாங்கம் அறிவிப்பு. தமிழ் அரசியல் கைதிகள் விடுதலை தொடர்பில் ஜனாதிபதியுடன் பேசுவேன், ஐநா இலங்கைக்கான வதிவிட பிரதிநிதி உத்தரவாதம் என்ற செய்தியும், சுழிபுரம் விபத்தில் மாணவன் மரணம், கிணற்றில் விழுந்த 4 வயது சிறுவன் மரணம் என்ற செய்தியும், கிணற்றில் விழுந்த 3 வயது சிறுவன் மரணம் என்ற மற்றொரு செய்தியும், வீட்டு கூரை பிரித்து இறங்கி கொள்ளை, ஒரு சந்தேக நபர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. அமெரிக்காவின் தெற்கு மத்திய ஆசிய விவகாரங்களுக்கான உதவி ராஜாங்க செயலாளர் நேற்று இலங்கைக்கு விஜயம் என்ற செய்தியும், 1402 பில்லியன் ரூபாய்க்கான இடைக்கால கணக்கறிக்கை நாடாளுமன்றத்தில் சமர்ப்பிப்பு, வங்காள விரிகுடாவில் மீண்டும் காற்று சுழற்சி என்ற செய்தி காணப்படுகிறது. எதிர்வரும் 7ஆம் தேதி வங்காள விரிகுடாவில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் காணப்படுவதாக யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறை தலைவரும் சான்றுபடுத்தப்பட்ட வானிலையாளருமான கலாநிதி நாகமுத்து பிரதீபராஜா தெரிவித்திருக்கிறார். தொடர்ச்சியாக தினக்குரலினுடைய உட்பக்க செய்திகளுக்குள் நாவற்காடு கிராம மக்கள் மற்றும் விவசாயிகள் வயல்களில் இறங்கி போராட்டம் என்ற செய்தியும், சர்வதேச தொழிலாளர் அமைப்பின் பிரதிநிதி
வடக்கு ஆளுநரை சந்தித்து கலந்துரையாடல் என்ற புகைப்படம் தாங்கிய செய்தியும், வடமராட்சி தெற்கு மேற்கு பிரதேச செயலகமும் கலாச்சார பேரவையும் இணைந்து ஏற்பாடு செய்த பிரதேச பண்பாட்டு விழா கரவட்டி மாலைச்சந்தை ஸ்ரீ வரதராஜ விநாயகர் திருமண மண்டபத்தில் உதவி பிரதேச செயலாளர் சிவகாமி உமாகாந்தன் தலைமையில் நேற்று முன்தினம் புதன்கிழமை இடம்பெற்றது. இந்நிகழ்வில் பிரதம விருந்தினராக யாழ் மாவட்ட பதில் அரசாங்க அதிபர் மருதலிங்கம் பிரதீபன் கலந்து கொண்டார் என்று புகைப்படம் தாங்கிய செய்திகள் காணப்படுகிறது. பேராசிரியர் கைலாசபதியின் நினைவு நாள் என்று தேசிய கலை இலக்கிய பேரவையின் ஏற்பாட்டில் பேராசிரியர் கைலாசபதியின் 42வது ஆண்டு நினைவு நிகழ்வு பேரவையின் பொதுச் செயலாளர் சட்டத்தரணி சோ தேவராஜா தலைமையில் மல்லாகம் நீதிமன்ற வீதியில் அமைந்துள்ள தேசிய கலை இலக்கிய பேரவையின் பணிமனையில் இன்று வெள்ளிக்கிழமை மாலை 4:30 மணிக்கு இடம்பெற உள்ளது என்று அந்த செய்தி காணப்படுகிறது. உலக செய்திகளுக்குள் காசாவில் உயிரிழப்பு தொகையை மறைக்க மனிதர்களை ஆவியாக்கும் கொடூர ஆயுதங்களை பயன்படுத்தும் இஸ்ரேல் சர்வதேச விசாரணை நடாத்த வலியுறுத்தல் என்ற செய்தியும், அகதி அந்தஸ்து கோரலை கடினமாக்கும் கனடா அரசு என்ற செய்தியும், நாசா தலைவராக எராட் இசாக் மேன் ட்ரம்ப் அறிவிப்பு என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக சிரியாவுக்கு படைகளை அனுப்ப தயார், பிரான்ஸ் ஆட்சி கவிழ்ந்தது, பிரதமர் வார்னியர் பதவி விலகல் என்ற செய்தியும், விண்வெளி வீரர்களை மீட்க நல்ல ஐடியாவா சொல்லுங்க, காசு கொடுத்து யோசனை கெடுக்கிறது நாசா என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக உதயனுடைய தினக்குரலுடைய உள்நாட்டு செய்திகளுக்குள் இலங்கையில் தொழுநோய் வேகமாக பரவும் அபாயம், 10 மாதத்தில் 1084 பேர் கண்டறிவு என்ற செய்தியும் காணப்படுகிறது. மன்னாரில் வவுனியா பல்கலையின் புதிய பீடத்தை ஆரம்பிக்க ஆராய்வு. வவுனியா வளாகம் எதிர்கொள்ளும் வள பற்றாக்குறை, பல்கலைக்கழக பற்றாக்குறை தொடர்பில் வடக்கு மாகாண ஆளுநர் நாகலிங்கம் வேதநாயகனை அப்பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் அருளாம்பலம் அற்புதராஜா தலைமையிலான குழுவினர் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர். இச்சந்திப்பு யாழ்ப்பாணத்தில் உள்ள ஆளுநர் செயலகத்தில் நேற்று வியாழக்கிழமை இடம்பெற்றிருக்கிறது. இதன்போது பல்கலைக்கழக மாணவர் விடுதி மற்றும் பல்கலைக்கழக ஊழியர்களுக்கான தங்குமிடம் தொடர்பில் ஆராயப்பட்ட நிலையில் இவற்றை அமைப்பதற்கான காணிகளை பெற்றுக் கொள்வது தொடர்பில் ஆராயப்பட்டது. அத்துடன் பல்கலைக்கழகத்தின் புதிய பீடத்தை மன்னார் மாவட்டத்தில் ஆரம்பிப்பதற்கான திட்ட முன்மொழிவு தொடர்பிலும் பேசப்பட்டது. இந்நிலையில் பல்கலைக்கழகத்துக்கான புதிய கட்டடங்களை அமைப்பதற்கான நிதியை பெற்றுக் கொள்வதற்கு கொடையாளிகளின் உதவிகளை பெற்றுத் தருமாறு ஆளுநரிடம் பல்கலைக்கழக துணைவேந்தர் அருளம்பலம் அற்புதராஜா தலைமையிலான குழுவினர் கோரிக்கை முன்வைத்தனர். இச்சந்திப்பில் வவுனியா பல்கலைக்கழகத்தின் பதிவாளர் நடராஜா ராஜவிசாகன், வவுனியா பல்கலைக்கழகத்தின் நிர்வாக பிரிவின் உதவி பதிவாளர் திருமதி தவகிருபா பிரணவமலர் ஆகியோரும் கலந்து கொண்டனர் என்று அந்த செய்தி காணப்படுகிறது. தொடர்ச்சியாக நேர கணிப்பாளர் மீது வவுனியாவில் தாக்குதல் என்ற செய்தியும், இந்த ஆண்டில் சிவில் செயற்பாடுகள் இலங்கையில் பெரிதும் ஒடுக்கப்பட்டன, சிவிகஸ் மானிட்டர் அமைப்பின் ஆய்வறிக்கை தகவல் என்ற செய்தியும், தேயிலை கொழுந்து பறித்த பெண் சிறுத்தையால் தாக்குண்டார் என்ற செய்தியும், சீன கலாச்சார மையத்தின் உணவு திருவிழா என்ற செய்தியோடு மதுவரி அனுமதி பத்திரங்கள் வழங்குவதில் ஒழுங்கான முறைமை பின்பற்றப்பட வேண்டும், அதிகாரிகளுக்கு ஜனாதிபதி பணிப்புரை என்ற செய்தியும், தபால்காரராக தன்னை காட்டிக்கொண்டு போதைப் பொருள் கடத்தியவர் கைது என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக யாழ் சர்வதேச சதுரங்க போட்டி இந்தியாவின் நுபைசர் சாம்பியன், மகளிர் பிரிவில் ஜனந்தினி சாம்பியன் என்ற செய்தியும் காணப்படுகிறது. தினக்குரலுடைய ஆசிரியர் தலையங்கமாக குரல் பதிப்பு என்ற தலைப்பிலே புலம்பெயர் தமிழர் நிதியும் குரங்கு அப்பம் பிரித்த கதையும் என்று அந்த செய்தி தொடர்கிறது. தொடர்ச்சியாக முறைப்பாடுகள் குவிந்த வண்ணமே இருக்கிறது, உள்ளூராட்சி சபைகள் ஊடாக சட்ட நடவடிக்கை ஆளுநர். ஒவ்வொரு ஆண்டும் பருவகால மழைக்கு முன்னதாக வெள்ள வாய்க்கால்களை துப்புரவு செய்வது எமது வருடாந்த செயற்றிட்டத்தில் உள்ளடக்குவதன் ஊடாக முன்னாயத்த நடவடிக்கைகளை சிறப்பாக முன்னெடுக்கலாம் என்று ஆளுநருடைய கருத்து காணப்படுகிறது. அரசியல் லஞ்சமாக வழங்கப்பட்டுள்ள மதுபான அனுமதி பத்திரங்கள் ரத்து செய்யப்படுமா என்ற கேள்வியோடு ஒரு செய்தியும், தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளைக்கு புதிய தலைவர், இலங்கை தமிழரசு கட்சியின் கொழும்பு கிளைக்கு தலைவராக சி ரத்னவடிவேல் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் என்ற செய்தியோடும், கல்முனை பிரதேச செயலக விவகாரம் கலந்துரையாடி முடிவுக்கு வர முடியும், ரவூப் ஹக்கீம் எம்பி தெரிவிப்பு என்ற செய்தியும், மின்சார கட்டண குறைப்பு பிரேரணை என்று சமர்ப்பிப்பு, அனர்த்த நிவாரணங்களில் மோசடிகள் மீண்டும் உருவாக இடமளிக்கும் அமைச்சர் சுனில் ஹெந்துநெத்தி என்ற செய்தியும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இறுதியாக விளையாட்டு செய்திகளுக்குள் பார்வையற்றோர் உலக கிண்ணம் பங்களாதேஷை வீழ்த்தி பாகிஸ்தான் சாம்பியன் என்ற செய்தியும், இளையோர் ஆசிய கிண்ணம் அரையிறுதிப் போட்டி இன்று இந்தியா இலங்கை பல பரீட்சை என்ற செய்தியும், பிரெட்மனின் பச்சை தொப்பி 9 கோடி ரூபாவுக்கு ஏலம், ஆப்கான் பெண்களுக்கு மருத்துவ கல்வி மறுப்பு, தலிபான்களை விமர்சித்த ரஷித் கான் என்ற செய்தியும் காணப்படுகிறது. இதுதான் தினக்குரல் நாளிதழுடைய இன்றைய செய்தியாகவும் வெளியாகி இருக்கக்கூடிய 4 பத்திரிகைகளுடைய செய்திகளாகவும் காணப்படுகிறது. தொடர்ச்சியாக இணைந்திருங்கள். சிறிய ஒரு விளம்பர இடைவேளைக்கு பிறகு மீண்டும் சந்திப்போம்.